அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு? அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடமேற்று மதுரை வருவது எதற்காக? அதே மாதிரி தல்லாக்குளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அழகர் கள்ளழகராக வேடமிட்டு மதுரைக்கு வருவதுதான். இந்த அழகர் எதற்காக கள்ளர் வேடமிட்டு மதுரைக்கு வருகிறார்? மீனாட்சிக்கு எதற்காக திருமணம் நடைபெறுகிறது? இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு புராண கதைகள் இருக்கிறது. இதற்கான காரணங்களாக சொல்லப்படுவது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குச்சு. இந்த திருவிழாவிற்காக ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு வருடம் காத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விழாவுடைய முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுறது மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் தாங்க. இன்று அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வது மே 12ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அந்த வகையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பெண்களும் தாலி கயிறை புதுப்பித்துக் கொள்வது வழக்கம். திருக்கல்யாண கதை பாரம்பரியமாக ஏன் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது என்பது பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது வருடாந்திர தெய்வீக திருமண திருவிழா. இது சித்திரை திருவிழா அப்படின்னு போற்றப்படுது. இந்த திருவிழா சக்தி தேவியினுடைய வடிவமான மீனாட்சி மற்றும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரர் உடனான திருமண வைபவம் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுதுங்க. விஷ்ணுவின் ஒரு வடிவமான அழகரும் கள்ளழகர் கோவில் மதுரையில கௌரவிக்கப்படுகிறார். மேலும் அவர் மீனாட்சியினுடைய மூத்த சகோதரராகவே கருதப்படுறார். பண்டைய இதிகாசத்தின்படி தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால மன்னன் மலையத்துஜுவர் பாண்டியன் அவரது மனைவி காஞ்சனா மாலா ஆகியோர் யாகம் நடத்திய போது மீனாட்சி சிறு குழந்தையாக யாகசாலையில் காட்சியளித்ததாக கூறப்படுது. அப்போது குழந்தை மீனாட்சி சக்தி தேவியின் அவதாரம் என்றும் சிவபெருமானை சரியான தருணத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வருவார் என்றும் வானத்தில் இருந்து தெய்வீக குரல் அரசு தம்பதியினருக்கு தெரிவித்தது. மீனாட்சி அனைத்து வகையான கலைகளையும் பயிற்சி பெற்றிருந்தாங்க. மேலும் அவரது தந்தைக்கு பின் பாண்டிய நாட்டின் ராணியாகவும் முடிசூடப்பட்டாங்க. தன்னுடைய திறமையால அவங்க பூமியில இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடித்தாங்க. இறுதியா சிவபெருமானை வெல்ல கைலாய மலைக்கு சென்ற மீனாட்சி போர்க்களத்தில் சுந்தரேஸ்வரரை நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொண்டாங்க. மேலும் அவர் சிவபெருமானின் சக்தியின் அவதாரம் என்பதையும் அறிந்து கொண்டார். மீனாட்சியிடம் தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு வருவதாக சுந்தரேஸ்வரர் உறுதியளித்தார். உரிய நேரத்தில் சிவபெருமான் தெய்வர்கள் பூதகணங்கள் மற்றும் ரிஷிகளுடன் மதுரைக்கு வருகை புரிந்தார். சிவபெருமான் மீனாட்சியை மணமுடைத்து பாண்டிய நாட்டை தனது மனைவி மீனாட்சியுடன் நல்ல முறையில் ஆட்சி செய்தார். இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அனைத்து காலங்களிலையும் சீராக மழை பெய்தது. பயிர்கள் செழித்து விளைந்து வந்தது. மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் சிறப்பாக ஆளப்பட்டதால் மதுரை மக்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நீண்ட ஆயுளுடனும் வாழ்ந்து வந்தாங்க. மீனாட்சி கல்யாணத்தன்று பக்தர்கள் அதிகாலையிலேயே எழுந்து தெய்வீக அன்னையை தரிசனம் செய்ய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆவலுடன் செல்வது வழக்கம். பொன்னாள்ல மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு பூஜிக்க வேண்டும். பக்தர்கள் பழங்கள், பூக்கள், மலர் மாலைகள், தேங்காய், பிற பூஜை பொருட்களை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள் அழகிய ஆபரணங்களாலையும் ஆடைகளாலையும் அலங்கரிக்கப்படுது. உண்மையிலேயே எதற்காக மதுரை வருகிறார் அழகர் அப்படின்ற கேள்வி இங்கே எழுது. அதாவது சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு? அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடமேற்று மதுரை வருவது ஏன்? தல்லாகுளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன்? அழகர் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரை வரக்கூடிய அழகர் தன்னுடைய தங்கை மீனாட்சி கோயிலுக்கு செல்லாதது ஏன்? ஆற்றில் இறங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய
நடக்கக்கூடிய கல்யாணத்திற்கு ஏன் வரவில்லை? தல்லாகுளம் வரை வந்துவிட்டு ஆட்சி கடந்து மதுரைக்குள் நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன்? வண்டியூரில் இருக்கக்கூடிய பெருமான் கோவில் தங்கும் அழகரை துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு செல்வதாக கூறுவதும் எதற்காக? இப்படியாக அழகரின் மதுரை வருகை குறித்து எழுந்த பல்வேறு கேள்விகளால் அலைகடிக்கப்பட்ட மனதிற்கு அமைதி தேடும் விதமாக மக்கள் அப்படி ஒரு கதையினை படைத்து வழங்கி வருகிறார்கள் அப்படின்னு தன்னுடைய அழகர் கோயில் ஆய்வு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காக தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கும் வருவதுதான் அழகரின் மதுரை பயணத்தின் நோக்கம் என கோயில் திருவிழா அழைப்பிதழ் கூறுகிறது. பாண்டிய நாட்டுல சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமா இருந்து வந்திருக்கிறது. அதனால சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே இரு விழாக்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது. சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில நடப்பது இதற்கான ஒரு சான்று. சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய தேனூர் எனும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டுள்ளது. வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க அழகர் செல்லும் மண்டபம் பெயர் தேனூர் மண்டபம். தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோயில் மரியாதை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாகவே அமைந்திருக்கிறது. இந்த 2 விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான், அதாவது கிபி 1623 முதல் 1659 இணைத்திருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்துறதுக்கும் மக்கள் தம்முள் கலந்துரையாடவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலையும் திருமலை நாயக்கர் இதை செய்திருக்காராம். அழகர் ஊர்வலத்தில் உடைகள் நகைகள் பிற அணிகலன்களை எடுத்து வரும் வண்டிகளும் உண்டியல்களையும் ஏந்திய வண்டிகளும் வரும். அதனையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமணம் சீர்கொண்டு வருவதாகவும் நம்பிய மக்கள் தங்கள் கதைக்குள் சேர்த்திருக்காங்க. மற்றபடி அழகர் ஊர்வலத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்னர் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 1706 முதல் 1717 வரைக்கும் ஊருக்குள் புகுந்து தாக்கும் அளவிற்கும் அழகர் கோவில் பகுதியில் உழவு தொழில் நடத்த இயலாமல் தொழில் தரும் அளவும் கள்ளர் சாதியினர் வலிமை பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அழகர் ஊர்வலத்தை ஒருமுறை கள்ளர்கள் மறித்தும் இருக்காங்க. அதன் தொடர்ச்சியா அந்த சமூகத்தினருக்கு இறைவனின் கள்ளர் திருக்கோல மரியாதை தருவதற்கு கோயில் உடன்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் செத்துடைமை நிறுவனமாக இருந்ததால் அதனை காத்துக்கொள்வதற்கும் கள்ளர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே அழகர் கோயிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் வரித்தடி மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் எடுக்கின்ற கொண்டை, உருமால், காதுகள்ள கடுக்கன், கருப்பு புடவை ஆகியவை அணிந்து கள்ளர் தோற்றத்திலையும் வருகிறார் என கூறப்படுகிறது.